தியாகராஜ சுவாமிகள் வந்து சங்கீதம் வந்து நூற்றுக்கணக்கான சீடர்களுக்கு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவன் பாட்டு இருக்கு. நூற்றுக்கணக்கான சீடர்களுக்கு கொடுத்தா. அவர் எதையும் சம்பாதிக்கலை, அவர் ஒன்றும் பண்ணல. சீடர்களே வரும்போது ஒரு மூட்டை அரிசி, ஒரு இது அவங்கவங்க எடுத்துன்னு வந்துடுறாங்க. அவங்க அப்படியே போயிடுச்சு. அவர் எப்படி ஒர்க் பண்ணி அவர் என்ன அவுட்புட் கொடுத்துருக்காரு? அந்த அவுட்புட்டில் கொஞ்சமாவது நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து நியாயமாக இருக்கணும். தமிழ் சினிமாவில் பல இசையமைப்பாளர்கள் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். அவங்க பாடல்களில் எதெல்லாம் வந்து வாமனனுக்கு ரொம்ப பிடிக்குது? எதையெல்லாம்னு சொல்கிறதா இருந்தால், அப்போது லிரிக்கு நல்லா இருக்கணும். அதுக்கெல்லாம் இப்போ என்ன ஆயிடுத்துன்னா, லிரிக்கினுடைய இம்பார்ட்டன்ஸே இல்லாத மாதிரி போயிடுச்சு. இப்போ நிறைய சில பாட்டெல்லாம் நான் கேட்டிருக்கேன். கரெக்டாக எனக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியல. சில பாடல்கள் எல்லாம் நல்லாவே இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது பேரை விட்டு எனக்கு சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் ரொமான்ஸுக்கான இடம் குறைஞ்சி போயிடுச்சு. அதாவது இப்போ இருக்கிறவங்களுக்கு ரொமான்ஸுக்கு போக விரும்பலை. பச்சையாக வைலன்ஸ் இருக்குது, பச்சையாக இருக்குது. சில படங்களை தியேட்டரில் பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா, மிரட்டல் அதிகமாக இருக்குது. அந்த சவுண்டில் மிரட்டல், கிராஃபிக்ஸு கட் பண்ணி மிரட்டல் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்படியெல்லாம் மிரட்டி இந்த எடிட்டிங் டெக்னிக்ஸையும், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸையும், சவுண்ட் டெக்னிக்ஸையும் மிரட்டுறது அதிகமாக இருக்கே தவிர, ஒரு மாதிரி ஒரு சவுண்டில் ஒரு நல்ல ஒரு சாங் கேட்க விரும்பலை பல பேர். அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது.